வெல்கம் டு வெஜ்ஜி சமையல். இன்னைக்கு நாம எள்ளை எப்படி பொடி பண்ணணுங்கிற மெத்தட் பார்க்கலாம். அதோட அந்த பொடியை வச்சு நம்ம எள்ளு உருண்டை எப்படி பண்ணணுங்கிறதையும் பார்ப்போம். எள்ளு பொடி பண்றதுக்கு நான் ஒரு 100 கிராம் எள்ளை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு ஒரு 4-5 தடவை அதை அலசிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா தண்ணி நல்லா வடியட்டும். இப்ப அடுப்புல நம்ம கடாயை வச்சுக்கலாம். இப்ப கடாய் நல்லா பொசுங்குற சூடு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா பொசுங்கணும். அது கடாய் நல்லா பொசுங்குற சூடு வந்தாச்சு. இப்போ நாம இந்த வடிகட்டி வச்சிருக்கிற எள்ளு இருக்கு இல்லையா, இதை போட்டுட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். எள்ளை நம்ம ஒரு 4-5 தடவை நல்லா களைஞ்சிடணும். ஏன்னா அதுல ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர்ல தண்ணி வரும். அதனால 4 தடவை களைஞ்சி வடியே வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு எள்ளை கைவிடாம வறுக்கணும். இப்ப எள்ளுல நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்கு. என்னெல்லாம் பார்த்தோன்னா கால்சியம் சத்து, அயன் சத்து எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப எள்ளுல எண்ணெயை வச்சு நம்ம யூஸ் பண்ணினோம்னா அது நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதயம், கல்லீரல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்ப எள்ளு பச்சையா சாப்பிடறத விட நம்ம வறுத்து இல்லைன்னா ஊற வச்சு சாப்பிடும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி எள்ளு போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம தினப்படி நம்ம ஒரு 2 உருண்டை சாப்பிட்டாலே உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இப்ப எள்ளுல தண்ணி எல்லாம் வத்தியாச்சு. நம்ம கைவிடாம வறுத்துட்டு இருக்கலாம். எள்ளு வெடிக்கும். அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். அடுப்பை லோ ஃபிளேம்லயும் வைக்க கூடாது, ஹை ஃபிளேம்லயும் வைக்க கூடாது. மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம வறுத்துட்டு இருக்கலாம். பாத்தீங்களா, எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கிறது. திருப்பி வறுப்போம். எள்ளு அடுப்பு பெருசா வச்சீங்கன்னா எள்ளு கருகி போயிடும். அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சே கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அப்பப்போ கையை எடுத்துக்கோங்க, வெடிக்கட்டும். அது பொரிஞ்சுன்னு வருது பாருங்க. நல்லா எள்ளு நல்லா பொரிஞ்சுன்னு வருது. எள்ளு நல்லா பொரிஞ்சுன்னு வருது பாத்தீங்களா. அந்த வெள்ளை வெள்ளையா வருது பாத்தீங்களா. அதனால நல்லா பொரிஞ்சுன்னு வருது. இன்னும் 1 நிமிஷம் மட்டும் இருந்தா போதும். இந்த பொரியெல்லாம் கொஞ்சம் நிக்க விட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். எள்ளை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஊற வைக்கிறீங்களோ அப்ப நல்லா பொரிஞ்சு வரும். இப்ப நம்ம சாதாரணமா எள்ளை வறுத்து நம்ம திரிக்கிறதுக்கும் பொரிஞ்சு ஊற வச்சு வறுத்து திரிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, எல்லாம் ஊற வச்சு வறுத்து திரிக்கும் போது எள்ளு வாசனையும் நல்லா இருக்கும், கணிசம் அதிகமா இருக்கும். வெறும்னு அப்படியே வறுத்தீங்கன்னா கணிசமே இருக்காது. அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எள்ளு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்ப நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இந்த சூட்டுக்கும் நம்ம இலுப்புச்சட்டியில இருக்கிற சூட்டுக்கும் நல்லா பொரிஞ்சுக்கும். இப்ப நம்ம இதை தட்டுல போட்டு ஆற வச்சிடலாம். இந்த இலுப்புச்சட்டி சூட்டுக்கு இன்னும் வெடிச்சுன்னு தான் இருக்கு. இப்ப நான் எள்ளு வறுத்ததை ஆற வச்சாச்சு, ஆறியாச்சு. இப்ப இதை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு. இதை எப்படி திரிக்கணுங்கிறதையும் காமிக்கிறேன்னா, இப்ப நம்ம மிக்ஸி திரிக்கும் போது கண்டினியூஸா ஓட விடாம விட்டு விட்டு திரிக்கணும். திரிச்சுட்டு ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம ஸ்பூனால ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் கண்டினியூஸா திரிச்சா எண்ணெய் பசை வந்துடும், கட்டி கட்டியா வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம கண்டினியூஸா திரிக்க கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு திரிக்க போதும். இப்போ ஒரு நல்லா திரிஞ்சாச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். இப்ப நம்ம எள்ளு பொடி திரிச்சாச்சு. இதுல இருந்து நான் எப்படி எள்ளு உருண்டை பண்ணணுங்கிறதே பார்க்கலாம். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எள்ளு பொடி எடுத்துட்டு இருக்கேன். இதுல நமக்கு தேவையான அளவு வெல்லம் இப்படி தூளா இருக்கணும். தேவையான அளவு போட்டுக்கலாம். வெல்லத்துக்கு அளவு கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதோட 1 ஸ்பூனுக்கு மட்டும் நெய்யை விட்டுட்டு இது நாம எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒட்டணும். அதுக்காக இன்னும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய்யெல்லாம் சேர்ந்து ஒண்ணா மிக்ஸ் ஆகும் போது ஒட்டிக்கும். நல்லா கை அழுத்தமா பிசையும் போது நம்ம கை சூட்டுக்கு வெல்லமும் நல்லா இழகிண்டு பாகு மாதிரி உருட்ட வரும்.
எனக்கு தட்டு காணலங்கிறதுனால நான் பேசின்ல போட்டு உருட்டுறேன். இது பார்த்தீங்களா நல்லா பிடிக்கிறதுக்கு வருது. இப்போ நம்ம இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கை நல்லா அழுத்தமாக உருட்டணும். இதில் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னா பொடிசா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது வந்து திடீர்னு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தா இது உடம்புக்கு எள்ளுதான் நல்லதுங்கிறதுனால நம்ம வந்து இந்த ரெடி பண்ணி இந்த பொடியை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா மாசக்கணக்குக்கு கெட்டு போகாமே இருக்கும். அப்போ குழந்தைகளுக்கு இது வந்து அப்பப்போ உருட்டி கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம். இப்ப பாருங்க எள்ளு பொடி ரெடி ஆயாச்சு. அந்த பொடியை வச்சு எள்ளு உருண்டையும் ரெடி ஆயாச்சு. நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு ரெசிபியுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.